वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पत्युस्संयमिनां प्रणम्य चरणौ तत्पादकोटीरयोः सम्बन्धेन समिध्यमानविभवान् धन्यास्तथान्यान् गुरून् शुद्धं संश्रुतबादरायणतनोः नारायणस्योक्तिभिः श्रीमान् वेंकटनायकस्थितिपदं निर्माति नीते शुभम्। இது ஸ்ரீ நியாய பரிசுத்தியின் மங்கள ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவடி சம்பந்தத்தாலும் அனைத்து ஆச்சாரியர்களும் மகிமையின் ஏற்றத்தை அடைகிறார்கள் என்று குறிப்பிட்டார். மேலும் வியாசருடைய வழியை அவலம்பித்து நியாயசாஸ்திரத்தை பரிஷ்காரம் செய்கிறேன் என்று குறிப்பிட்டார். நியாயசாஸ்திரம் என்பது கௌதம ரிஷியால் சூத்திரங்களாக இயற்றப்பட்டது. பின்பு பாஷ்யம், வார்த்திகம், தாத்பரிய டீகை, பரிசுத்தி முதலான கிரந்தங்களாலும் நியாயகுசுமாஞ்சலி, லீலாவதி முதலான தனி கிரந்தங்களாலும் நவீன நியாய சாஸ்திரம் எனப்படும் பல கிரந்தங்களாலும் வளர்ந்துள்ளது. சுவாமி தேசிகன் கௌதமர் இயற்றிய நியாய சாஸ்திரத்தை நாம் பிரமாணமாக கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்று முதலில் ஆராய்கிறார். கௌதமர் இயற்றிய நியாய சாஸ்திரத்தில் 16 பதார்த்தங்கள் கொள்ளப்பட்டன. முதலில் பிரமாணங்கள், பின்பு பிரமேயங்கள் என்றபடி 16 பதார்த்தங்களின் தத்துவத்தை அறிந்தால் மோட்சம் ஏற்படும் என்றார் கௌதமர். இந்த நியாயசாஸ்திரத்தை வியாசர் நிராகரணம் செய்துள்ளார். ஏதேன சிஷ்டா பரிகிரகாக அபி வியாக்கியாதாக என்னும் சூத்திரத்தில் அக்ஷபாதராகிற கௌதமருடைய சித்தாந்தம் கண்டனம் செய்யப்பட்டுள்ளது. எனவே நியாயசாஸ்திரம் சர்வதா நமக்கு உபாதேயம் அல்ல என்பது இங்கு கேள்வி. அப்படி சர்வதா உபாதேயம் அல்லாத நியாயசாஸ்திரத்தை எதற்கு நாம் பரிஷ்காரம் செய்ய வேண்டும் எனில், சுவாமி தேசிகன் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய நியாய தத்துவம் என்னும் கிரந்தத்தை அனுசரித்து நியாயசாஸ்திரத்தை பரிஷ்காரம் செய்கிறார். நாதமுனிகள்
நியாய தத்துவம் என்னும் சாஸ்திரத்தை அருளிச் செய்தார். ஆளவந்தார் நியாய தத்துவத்தை சாஸ்திரம் என்றே குறிப்பிடுகிறார். சாஸ்திரே என்று சித்தித்ரயத்தில் நியாய தத்துவம் என்னும் கிரந்தம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நியாய தத்துவம் என்னும் கிரந்தம் இப்போது கிடைக்கவில்லை. ஆயினும் சுவாமி தேசிகன் காலத்தில் அக்கிரந்தம் கிடைக்கப்பெற்றதால் சுவாமி அக்கிரந்தத்தை அனுசரித்து நியாயசாஸ்திர பரிஷ்காரம் செய்துள்ளார். முதலில் நியாயசாஸ்திரம் நமக்கு உபாதேயம் அல்ல என்னும் பட்சத்தை கூறுகிறார். நியாயசாஸ்திரத்தை எழுதியவர் ஒரு ரிஷி. எனவே அதை பகிஷ்காரம் செய்யக்கூடாது என்னும் கேள்வி எழும். அதற்கு சுவாமி சமாதானம் சாதிக்கிறார். பிராக்ஞானாம் பிரதமே நைவ குருநாஹி ஸ்வயம் புரா லோகாயத மதம் புரோக்தம் லோக விப்ளவ காரணம் என்று. அறிவில் சிறந்தவர் ப்ரஹஸ்பதி. அவர்தானே நாஸ்திக மதத்தை ஆரம்பித்தார். நாம் அதை ஒப்புக்கொள்கிறோமா? எனவே கௌதமர் கூறியபடியால் இந்த சாஸ்திரத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறக்கூடாது. மேலும் அவர் ரிஷியோட சூத்திரங்களை நாம் அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும். ரிஷிதான் சூத்திரங்களை எழுத வேண்டும் என்றெல்லாம் நியமம் கிடையாது என்கிறார் சுவாமி. இவ்வாறு கூறி வேதாந்தத்தை அனுசரித்து நியாய சூத்திரங்களை சுவாமி அருளிச் செய்துள்ளார். ஒரு சாஸ்திரத்திற்கு ஒருவர்தான் சூத்திரக்காரராக இருக்க வேண்டும், அவரும் ரிஷியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நியமம் கிடையாது. இவையும் சூத்திரங்களாக இருக்கலாம், நாமும் சூத்திரக்காரராக ஆகலாம் என்று தம்மை குறிப்பிடுகிறார் சுவாமி. கௌதம சூத்திரங்களில் ஆகாசத்திற்கு நித்தியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திரியங்களுக்கு பௌத்திகத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சாஸ்திரத்தை பகிஷ்கரிக்க வேண்டும் என்னும் பட்சத்தை முதலில் சாதித்தார். பின்பு இந்த சாஸ்திரத்தை சர்வாத்மனா உபாதேயமாக கொள்ள வேண்டும் என்று அருளிச் செய்கிறார். எங்கெல்லாம் சூத்திரங்களில் விரோதம் தோன்றுகிறதோ அங்கங்கு நாம் தாத்பரியத்தை கொள்ள வேண்டும். பூதேபியா என்று இந்திரியங்களுக்கு பௌத்திகத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறதே எனில், பூதங்கள் ஆப்யாயகம் என்று கொண்டால் வேதாந்த விரோதமில்லை. இவ்வாறு துக்க ஜன்ம பிரவருத்தி தோஷ மித்யா ஞானானாம் உத்தரோத்தராபாயா ததனந்தரா திரும்பி சொல்கிறேன். துக்க ஜன்ம பிரவருத்தி தோஷ மித்யா ஞானானாம் உத்தரோத்தராபாயே ததனந்தராபாயாத் அபவர்கா என்னும் சூத்திரத்தில் ஆத்தியந்திகமான துக்கத்வம்சத்தை மோக்ஷம் என்று கௌதமர் கூறுகிறார். நமக்கும் அது இஷ்டம்தானே. நாம் மோக்ஷத்தில் சுவாபாவிகமான ஆனந்தம் ஆவிர்பவிக்கிறது என்கிறோம். அதனை கௌதமர் நிராகரணம் செய்யவில்லையே. எனவே கௌதம சூத்திரங்களுக்கு
வேதாந்த விரோதம் இல்லாமல் வியாக்கியானம் செய்வது தகும் என்று கூறுகிறார். பின்பு நிகமனம் செய்கிறார் சுவாமி. கௌதம சூத்திரத்தை மொத்தம் பகிஷ்காரம் செய்யக்கூடாது. மொத்தம் கௌதம சூத்திரங்களை சரி என்ற வாதமும் சரியல்ல. என்ன செய்ய வேண்டும் என்றால், சாங்கியாதிபத் இஹாபி ஸ்யாத் சமாதி ஸ்தௌஷ தண்டுலஹ என்றார் சுவாமி. சாங்கிய சித்தாந்தத்தில் தேவையான அளவை ஸ்வீகரிக்கிறோம், விருத்தமான அம்சங்களை விட்டு விடுகிறோம். அவ்வாறே கௌதமர் எழுதிய நியாயசாஸ்திரத்தில் தேவையில்லாத அம்சங்களை விட்டுவிட வேண்டும். உமியும் அரிசியும் சேர்ந்திருந்தால் உமியை நீக்கி அரிசியை கொள்வது போல நியாயசாஸ்திரத்தை கொள்ள வேண்டும் என்று முடிக்கிறார் சுவாமி. பின்பு நியாயசாஸ்திரத்தில் 4 பிரமாணங்கள் கூறப்பட்டுள்ளன. பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம் ஆகியவை 4 பிரமாணங்கள். இந்த பிரமாணங்களை நிரூபணம் சுவாமி வேதாந்தத்துக்கு அனுகுணமாக செய்கிறார். முதலில் க்யாதிவாதம் உள்ளது. அதில் ஞானம் 2 வகைப்படும். யதார்த்தம், அயதார்த்தம். பாம்பினை பாம்பு என்று அறிந்தால் அது யதார்த்த ஞானம். பாம்பினை கயறு என்று அறிந்தால் அது அயதார்த்த ஞானம். இந்த 2 பிரிவுகளை ஒவ்வொரு சாஸ்திரக்காரரும் ஒவ்வொரு விதமாக நிரூபணம் செய்கிறார்கள். சுவாமி தேசிகன் அன்யதா க்யாதி, அக்யாதி, அனிர்வச்சனீய க்யாதி, ஆத்மக்யாதி, நிரதிஷ்டான க்யாதி என்னும் 5 வாதங்களையும் அழகாக விளக்கி ஸ்ரீமன் நாதமுனிகள் அருளிச் செய்த சர்வம் ஞானம் யதார்த்தம் என்னும் சித்தாந்தத்தை விளக்குகிறார். நமது சித்தாந்தத்தில் அனைத்து ஞானங்களும் யதார்த்தமே. அயதார்த்தம் என்னும் ஞானம் இல்லை. எந்த ஒரு ஞானத்தால் பிரவிற்த்தி பாதிக்கப்படுகிறதோ அந்த ஞானத்தை பிரமம் என்கிறோம். எந்த ஒரு ஞானத்தால் பிரவிற்த்தி பாதிக்கப்படவில்லையோ அந்த ஞானத்தை பிரமா என்கிறோம். ஆயினும் அனைத்து ஞானங்களும் யதார்த்தம் என்பதே நமது சித்தாந்தம். சுவாமி நியாய பரிசுத்தியில் அன்யதாக்யாதி எனப்படும் தார்க்கிகரின் வாதத்தை சமர்த்தனம் செய்கிறார். சுவாரஸ்யம் அன்யதாக்யாதோ அக்யாதோ லாகவம் ஸ்திதம் இது தர்சயித்தும் பாஷ்யே த்விதயம் தது அனுஜ்ஜிதம் என்றார் சுவாமி. அக்யாதிவாதம், அன்யதாக்யாதிவாதம்
இவ்விரண்டு வாதங்களை ஸ்ரீபாஷ்யக்காரர் வெகுவாக கண்டிக்கவில்லை. அனிர்வச்சனீய க்யாதியை கண்டித்துள்ளார். அனிர்வச்சனீய க்யாதி என்றால் சுக்தியில் ரஜதம் தோன்றும் இடத்தில் சத்தாகவும் இல்லாமல் அசத்தாகவும் இல்லாமல் விலட்சணமான ஒரு ரஜதம் வெள்ளி தோன்றுகிறது என்னும் வாதம். அதுதான் பிராதிபாசிக ரஜதம் என்று கூறப்படுகிறது. இந்த வாதம் அத்வைதிகளுடைய வாதம். இதனை ஸ்ரீபாஷ்யக்காரர் பிரமாண அனுபத்தி பிரகரணத்தில் கண்டனம் செய்துள்ளார். சுவாமி தேசிகனும் அனிர்வச்சனீயமான ரஜதம் எவ்வாறு உண்டாகும், அது எவ்வாறு ஞானத்திற்கு விஷயமாகும் என்னும் கேள்விகளை எழுப்பி கண்டனம் செய்துள்ளார். ஆத்மக்யாதி என்பது யோகாச்சாரருடைய பட்சம். ஆத்மா என்பது விஞ்ஞானத்தை குறிப்பிடும். விஞ்ஞானம் தவிர வேறு பதார்த்தம் ஏதுமில்லை. விஞ்ஞானமே வெளிப்புறம் உள்ளதாக தோன்றுகிறது. இதுதான் பிரமம் என்பர் யோகாச்சார மதத்தை அவலம்பிப்பவர்கள். சுவாமி இந்த பட்சத்தையும் கண்டனம் செய்துள்ளார். சூன்யவாதிகளின் நிரதிஷ்டான க்யாதி என்னும் வாதத்தையும் சுவாமி தேசிகன் விஸ்திருதமாக கண்டனம் செய்துள்ளார். ஆயினும் அந்யதா க்யாதியில் சுவாரஸ்யம் உள்ளது. எவ்வளவு நேரம் நான் கிளிஞ்சலை ரஜதமாக அனுபவித்தேன் என்னும் அறிவு அந்யதாக்கியாதி வாதத்தில் ஒட்டி வருகிறது. அக்யாதி என்பது பிராபாகரருடைய பட்சம். அந்த பட்சத்திலும் தோஷம் குறைவே. ஆயினும் நாதமுனிகளின் பட்சமான சர்வம் ஞானம் யதார்த்தம் என்னும் பட்சமே நமது பரம சித்தாந்தமாக கொள்ளப்பட வேண்டும். சில இடங்களில் அனைத்து ஞானங்களையும் யதார்த்தம் என்று நம்மால் உபபாதனம் செய்ய முடியாமல் போனால் அங்கு அக்யாதி வாதத்தையோ அந்யதாக்கியாதி பட்சத்தையோ கொள்ள வேண்டும் என்பர் சிலர். சித்தாந்தத்தில் அங்கு கூட அக்யாதியை கொள்ளலாமே கூட, அக்யாதியை கொள்ளலாம், ஆயினும் அந்யதாக்கியாதியை கொள்ள வேண்டாம் என்பது பெரியோர்கள் அறிவித்த விஷயம். இவ்வாறு யதார்த்தம் அயதார்த்தம் என்னும் ஞானத்தின் பிரிவுகளை கூறிவிட்டு சுவாமி சம்சயம் விபர்யம் என்னும் பிரிவுகளையும் உபபாதனம் செய்கிறார் நமது சித்தாந்தத்தை அனுசரித்து. ஏனெனில் பிரமாண பிரமேய சம்சய பிரயோஜன திருஷ்டாந்த சித்தாந்த என்னும்படி நியாயசூத்திரம் உள்ளது. அதே வழியில் சம்சயாதிகளை சுவாமி நிரூபணம் செய்கிறார். பின்பு பிரத்யக்ஷாத்தியாயத்தில் 2 ஆன்மீகங்களில் பிரத்யக்ஷத்தை விவரிக்கிறார். பிரத்யக்ஷத்துக்கு என்ன லட்சணம்? சாக்ஷாத்தீஹி பிரத்யக்ஷம் என்பர் பிராபாகரர். இந்த லட்சணம் நமக்கும் பொருந்தும். பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம் என்று 3 பிரமாணங்களே என்பது ஸ்ரீபாஷ்யக்காரரின் சித்தாந்தம்.
ஸ்ரீபாஷ்யக்காரரை அனுசரித்து கிரந்தம் எழுதிய சிலர் 5 பிரமாணங்களையும் கூறுகிறார்கள். சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தில் விசாரம் செய்யவில்லை. ஆயினும் உபமானம் என்னும் பிரமாணத்தை பற்றி பெரிதாக விவரிக்கவில்லை. எனவே 3 பிரமாணங்கள் என்னும் பட்சமே சுவாமிக்கு இஷ்டம். மேலும் பிரத்யக்ஷாத்தியாயத்தில் தத்துவமசி என்னும் வாக்கியத்தினால் பிரத்யக்ஷம் உண்டாகிறது என்னும் அத்வைதிகளின் வாதம் நிரசிக்கப்படுகிறது. எவ்வாறு ஆற்றை கடந்த பின்பு வியக்திகளை எண்ணும் போது தன்னை விட்டு எண்ணும் ஒருவன் எண்ணிக்கையில் தடுமாறுகிறானோ அவனுக்கு தசமஸ்துவமசி என்னும் பிறரின் வாக்கியத்தால் ஆத்ம பிரத்யக்ஷம் ஏற்படுகிறதோ அவ்வாறு சப்தத்தினாலும் அபரோக்ஷ ஞானமாகிற பிரத்யக்ஷம் ஏற்படலாம் என்பது சாங்கர பாஷ்ய வியாக்கியானமான விவரணத்தில் உள்ளது. இந்த சித்தாந்தத்தை சுவாமி கண்டனம் செய்கிறார். சப்தத்திலிருந்து எவ்வாறு பிரத்யக்ஷம் வரும்? ஒவ்வொரு பிரமாணங்களுக்கும் ஒவ்வொரு பிரமாணத்திற்கும் ஒரு வியவஸ்தை இருக்கிறது. இந்திரியங்கள் பிரத்யக்ஷத்தை உண்டு பண்ணும். சப்தம் எவ்வாறு பிரத்யக்ஷத்தை உண்டு பண்ணும் என்னும் கேள்வியை இட்டு சாப்தாபரோக்ஷவாதத்தை சுவாமி நிராகரணம் செய்கிறார். இந்த பிரத்யக்ஷாத்தியாயத்தில் அத்வைதிகள் பேத நிராகரணம் செய்துள்ளதை எடுத்துக்காட்டி ஸ்ருத பிரகாசிகையில் உள்ளபடியே வேறுபடி கூட பேதத்தை சமர்த்தனம் செய்துள்ளார் சுவாமி. சன்மாத்திர கிராஹி பிரத்யக்ஷம் என்னும் சித்தாந்தமும் இங்கு நிரசிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பல விஷயங்கள் பிரத்யக்ஷாத்தியாயத்தில் கிடைக்கின்றன. இதன் பின்பு அனுமானாத்தியாயம். அனுமானாத்தியாயம் 4 ஆன்மீகங்களை கொண்டது. ஏனெனில் நியாயசாஸ்திரத்திற்கு நியாயசாஸ்திரம் என்னும் பெயரும் ஆன்வீக்ஷிகி என்னும் பெயரும் உள்ளது. இவ்விரண்டு பெயர்களும் அனுமானத்தை பிரதானமாக நியாயசாஸ்திரம் பிரதிபாதனம் செய்வதால் ஏற்பட்டுள்ளன. பிரத்யக்ஷாகமாபியாம் ஈக்ஷிதஸ்ய அன்வீக்ஷணம் அன்வீக்ஷா ஆன்வீக்ஷிகி நியாயசாஸ்திரம் என்பார் நியாய பாஷ்யக்காரர். இவ்வாறே நியாய என்றால் நீயத்தே அனேன என்னும் விற்பத்தியால் அனுமானத்தை குறிக்கும். எனவே நியாயசாஸ்திரம் என்பது அனுமானத்தை பிரதானமாக பிரதிபாதனம் செய்யும் சாஸ்திரம். ஆகவே அனுமான பிரகரணத்தில் விசேஷமாக பல அம்சங்கள் உள்ளன. முதலில் அனுமானம் என்றால் என்ன,
அனுமிதி எனப்படும் அறிவுக்கு அனுமானம் காரணமாகும். வியாப்தி ஞானம், பக்ஷதர்மதா ஞானம் இவ்விரண்டும் இருந்தால் அனுமானம் வரும். பர்வதா வன்னிமான் என்னும் அனுமிதி வரவேண்டுமென்றால் முதலில் தூமத்துக்கும் வன்னிக்கும் வியாப்தியை கிரகித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு வியாப்தி ஞானம் என்று பெயர். வியாப்தி என்றால் நிருபாதிகதையா நியத சம்பந்தோ வியாப்தி என்று சுவாமி இங்கு அருளினார். சம்பந்தம் என்பது நியமேன இருக்க வேண்டும். தூமத்துக்கும் வன்னிக்கும் ஒரு சம்பந்தம் நியதமாக இருக்கிறது. எனவே தூமத்தை கொண்டு வன்னியை அனுமானம் செய்கிறோம். இந்த சம்பந்தம் ஏதோ ஒரு உபாதியை கொண்டு வரக்கூடாது. எவ்வாறு செம்பருத்தி புஷ்பத்திற்கு பக்கத்தில் ஸ்படிக மணியை வைத்தால் ஸ்படிக மணியில் சிவப்பு நிறம் ஏற்படுகிறதோ அந்த சிவப்பு நிறம் செம்பருத்தி புஷ்பத்தினால் ஏற்படுகிறதே தவிர சுவாபாவிகம் அன்று ஸ்படிகமணிக்கு. அப்படியே சுவாபாவிகமாக வியாப்தி இருக்க வேண்டும். வியாப்தி என்பது ஒரு வெளிப்புற காரணத்தினால் ஏற்படக்கூடாது. அந்த வெளிப்புற காரணத்திற்கு உபாதி என்று பெயர். இப்படிப்பட்ட வியாப்தியை அறிய வேண்டும். ஹேது என்பது பக்ஷத்தில் இருக்க வேண்டும். பக்ஷத்தில், பக்ஷம் என்றால் பர்வதா வன்னிமான் என்னும் இடத்தில் பர்வதம் பக்ஷம். அந்த பர்வதத்தில் ஹேது எனப்படும் தூமம் இருக்கணும். அதை நாம் அறிய வேண்டும். அப்போதுதான் பர்வதத்தில் தூமம் இருப்பது கொண்டு வன்னியை அனுமானம் செய்ய முடியும். இங்கு அனுமானத்தில் 5 விஷயங்கள் முக்கியமாக கொள்ளப்பட்டுள்ளன. பக்ஷத்தில் ஹேது இருக்க வேண்டும். திருஷ்டாந்தத்தில் ஹேது இருக்க வேண்டும். விபக்ஷம் எனப்படும் சாத்தியம் இல்லாத இடத்தில், அதாவது எதை நாம் சாதிக்கிறோமோ அதற்கு சாத்தியம் என்று பெயர், அது இல்லாத இடத்தில் ஹேது இருக்கக்கூடாது. இது 3வது விஷயம். பக்ஷத்தில் சாத்தியம் பாதிக்கப்படக்கூடாது. பக்ஷத்தில், இங்கு பக்ஷம் என்பது பர்வதம், அதில் நாம் சாத்தியமான வன்னியை நிரூபிக்கும் பொழுது அதே பட்சத்தில் வேறொரு ஹேதுவை கொண்டு சாத்தியம் இல்லை என்று சாதிக்க முனையக்கூடாது. இவ்வாறு 5 அம்சங்கள் ஒரு ஹேதுக்கு முக்கியமாக கொள்ளப்பட வேண்டியவை. இந்த அம்சங்களை ரூபங்கள் என்பார்கள், பஞ்ச ரூபங்கள் என்பார்கள். இவ்வாறு அனுமானத்தை தார்க்கிகர்கள் 3ஆக பிரிப்பார்கள். கேவலான்வயி, கேவல வத்திரேகி, அன்வய வத்திரேகி என்று 3ஆக பிரிப்பார்கள். நமது சித்தாந்தத்தில் கேவலான்வயி உண்டு, அன்வய வத்திரேகி உண்டு, கேவல வத்திரேகி கிடையாது. கேவல வத்திரேகி து சாதன தசாம் நாசாதயதி என்பர் பெரியோர். கேவல வத்திரேகி என்றால் எதற்கு திருஷ்டாந்தமோ அன்வய திருஷ்டாந்தமே இல்லையோ அது
அனுபூதி அனனுபாவியா அனுபூதித்வாத் என்று கூறினால் இது கேவல விதிரேகி. அனுபூதித்வத்தை கொண்டு அனுபூதியான பிரம்மத்திற்கு அனுபவ விஷயத்துவம் இல்லை என்று சாதிக்க புகுந்தால் இங்கு திருஷ்டாந்தம் நமக்கு கிடைக்கவில்லை. அனுபூதித்துவம் என்னும் ஹேது பக்ஷமாகிற அனுபூதியை தவிர வேறு எங்கும் இல்லை. எனவே இங்கு திருஷ்டாந்தம், அதாவது அன்வய திருஷ்டாந்தம் என்பர். அன்வய திருஷ்டாந்தம் இல்லை. அன்வய திருஷ்டாந்தம் என்றால் ஹேதுவையும் சாத்தியத்தையும் ஒரு சேர வேறு இடத்தில் நிச்சயம் செய்வதற்கு தேவையான இடம். அப்படிப்பட்ட அன்வய திருஷ்டாந்தம் இங்கு இல்லாதபடியால் இதற்கு கேவல வத்திரேகி என்று பெயர். நமது சித்தாந்தத்தில் கேவல வத்திரேகியை ஒப்புக்கொள்ளவில்லை. இங்கு விஸ்திருத்தமாக அசாதாரணம் என்னும் ஹேத்வாபாசத்திற்கும் கேவல வத்திரேகிக்கும் உள்ள வாசியை சுவாமி தேசிகன் விவரித்து கேவல வத்திரேகியை ஒப்புக்கொள்ளாவிடில் லக்ஷணத்தினால் இதர பேதத்தை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது என்று கேட்கிறார். அதாவது பிருத்திவிக்கு கந்தவத்துவம் லட்சணம் என்றால் இந்த லட்சணத்தை கொண்டு பிருத்திவியில் மற்ற வஸ்துக்களுடைய பேதத்தை நாம் அறிகிறோம். இங்கு அன்வய திருஷ்டாந்தம் கிடைக்காது. ஏனெனில் கந்தவத்துவம் என்பது பிருத்திவியில் மட்டுமே உள்ளது, வேறெங்கும் இல்லை. எனவே லக்ஷணத்தினால் இதர பேதத்தை அனுமானம் செய்யும் கால் கேவல வத்திரேகித்துவம் வேண்டுமே என்னும் கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக சுவாமி லக்ஷணத்துக்கு லக்ஷணத்தை சாதிக்கிறார். லக்ஷணத்தினால இதர பேதத்தை நாம் அனுமானம் செய்ய வேண்டியதில்லை. நமது சித்தாந்தத்தில் பேதம் என்பது அந்தந்த வஸ்துவனுடைய அசாதாரண தர்மம். எனவே லக்ஷணம் என்பது அசாதாரணாகாரமாக ஆனபடியாலே லக்ஷணமே இதர பேதம். எனவே லக்ஷணத்தை கொண்டு இதர பேதத்தை நாம் சாதிக்க வேண்டியதில்லை என்று சமாதானத்தை கூறி மேலும் இவ்விஷயத்தில் ஏற்படும் சர்ச்சைகளுக்கு தீர்வினை காண்பிக்கிறார். அனுமான அத்தியாயத்தில் 3வது 4வது ஆன்மீகங்களில் ஜாதி நிகிரகஸ்தானங்களை விவரித்துள்ளார் சுவாமி. அதாவது பரார்த்தானுமானம் சுவார்த்தானுமானம் என்று 2 வகை அனுமானங்கள் உள்ளன. நமது சித்தாந்தத்தில் பரார்த்தானுமானம் என்னும் வகையை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆயினும் கதா என்னும் இடத்தில் ஜாதி நிகிரகஸ்தானங்களுக்கு தேவை உள்ளது. கதா என்றால் வாதம், ஜல்பம், விதண்டா என்று 3 வகையான விசாரங்கள், சர்ச்சைகள் என்று கொள்ளலாம். ஒரு தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக பேசுவது வாதமாகும். குருவும் சிஷ்யனும் பேசுவது போல் ஜெயிப்பதற்காக இருவர் சொற்போர் செய்கிறார்கள். அதற்கு ஜல்பம் என்று பெயர். விதண்டா என்பதும் ஜெயிப்பதற்காக தான். ஆனால் அதில் தன்னுடைய பட்சத்தை
சரியாக பிரதிபாதனம் செய்யாமல் பரபக்ஷத்தை மட்டும் கண்டனம் செய்வது உள்ளது. அதற்கு விதண்டா என்ற பெயர். இங்கு இம்மூன்றுக்கும் கதை என்று பெயர் பெற்றார். கதை என்று பெயரை இட்டார்கள். இங்கு கதையில் பலவிதமான தோஷங்கள் சம்பவிக்கலாம். மத்தியஸ்தனாக இருக்கும் ஒருவர் அல்லது பலர் அந்த தோஷங்களை எடுத்து காட்டி நீர் தோற்றவராக ஆவீர் என்று கூறுவர். அவர்கள் ஒருவரை தோற்றவராக குறிப்பிடுவதற்கு சில அடையாளங்கள் தேவை. அவற்றை விவரிப்பதுதான் ஜாதி நிகிரகஸ்தான பிரகரணம். ஜாதி என்றால் தனக்கே விருத்தமாக பதில் கூறுவது. நிகிரகஸ்தானம் என்றால் தோல்விக்கு நிலை. எந்த ஒரு நிலை வந்தால் இவனுடைய தோல்வியானது அறிவிக்கப்படுமோ அந்த நிலை நிகிரகஸ்தானம். தான் ஒரு பிரதிஜையை செய்துவிட்டு அதை தானே மாற்றி விடுவது, தன்னுடைய சித்தாந்தத்துக்கு விருத்தமாக கூறுவது, தான் ஒரு பிரதிஜையை செய்துவிட்டு அதனை விட்டு விடுவது, நடுவில் எழுந்து போவது, புரியாமல் பேசுவது, பேசுவதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது, தப்பான ஹேத்துக்களை பிரயோகம் பண்ணுவது, இந்த வழியில் பல நிகிரகஸ்தானங்கள் உள்ளன. சுவாமி தேசிகன் நியாயசாஸ்திரத்தில் 5வது அத்தியாயத்தில் விஸ்ருதமாக கூறப்பட்ட ஜாதி நிகிரகஸ்தானங்களை நம்முடைய வேதாந்தத்துக்கு அனுகுணமாக மிகவும் அழகாக தெளிவாக கூறியுள்ளார். இது மிகவும் கடினமான பகுதி நியாய பரிசுத்தியில். இவ்வாறு விளக்கம் வேறு கிரந்தங்களில் கூட கிடைக்கவில்லை என்பது சிறப்பு. அனுமானாத்தியாயத்துக்கு பின்பு சாஸ்திரங்களை கூறும் சப்தாத்தியாயம். இங்கு சுவாமி தேசிகன் பௌருஷேய வாக்கியமான லௌகிக வாக்கியத்திற்கும் அபௌருஷேய வாக்கியத்திற்கும், அதாவது வேதத்திற்கும் எவ்வாறு பிராமாண்யம் என்று விளக்கி அன்விதாபிதானவாதம், அபிஹிதான்வயவாதம் எனப்படும் சப்தத்தின் போதன வியாபாரத்தை விளக்குகிறார். மிகவும் கடினமான பகுதி இது கூட. சப்தம் இன்னொரு சப்தத்தின் அர்த்தத்துடன் சேர்ந்த தன்னுடைய அர்த்தத்தை போதிக்கும் என்பது அன்விதாபிதானம். அபிஹிதான்வயவாதம் என்றால் சப்தங்கள் தன்னுடைய அர்த்தங்களை போதிக்கும். அந்த அர்த்தங்கள் பின்பு வாக்கியார்த்த ஞானத்தை உண்டு பண்ணும் என்பது. இந்த 2 பட்சங்களையும் சுவாமி நிரூபணம் செய்து ஸ்ரீபாஷ்யத்தில் சில சூக்திகள் 2 பட்சங்களுக்கும் அனுகுணமாக இருக்கின்றன என்பதனையும் காட்டி அன்விதாபிதானவாதத்தில் தமக்கு நைர்பரியம் இருப்பதையும் சுட்டிக்காட்டுள்ளார். ஆயினும் அபிஹிதான்வயவாதம் எனப்படும் வாதத்தை சுவாமி தேசிகன் கண்டனம் செய்யவில்லை. மேலும் இந்த அத்தியாயத்தில் மிகவும் விசேஷமாக ஸ்ரீபாஞ்சராத்திர சாஸ்திரத்தையும் வைகானச சாஸ்திரத்தையும்
பிரமாணமாக ஸ்தாபித்துள்ளார். எனவே சப்தாத்தியாயம் மிகவும் உயர்ந்தது. இதற்கு பின்பு ஸ்மிருதி அத்தியாயம் உள்ளது. அங்கும் ஸ்மிருதிக்கு பிராமாண்யத்தை சுவாமி கூறியுள்ளார். ஸ்மிருதி என்பது அனுபவம் சரியாக இருக்குமானால் சரியாக இருக்கும். எனவே ஸ்மிருதி என்பது அப்பிரமாணம் என்று கூற முடியாது. சில ஸ்மிருதிகள் அப்பிரமாணமாக இருக்கலாம். ஸ்மிருதி என்பது ஸ்மிருதியானபடியாலே அப்பிரமாணம் என்னும் வாதம் தவறு. யதார்த்தானுபவோ மானம் அனபேட்சதயேஷ்யதே என்பர் உதயநாச்சாரியர். அந்த பட்சத்தை சுவாமி அவலம்பிக்கவில்லை. மேலும் பிரமேயாத்தியாயம் என்று உள்ளது. அங்கு பிரமேயங்களை சுவாமி நிரூபணம் செய்துள்ளார். ஆனாலும் பிரமேயங்களை முழுமையாக இந்த கிரந்தத்தில் சுவாமி நிரூபணம் செய்யவில்லை. ஆகவே தான் நியாய சித்தாஞ்சனத்தில் எந்நியாய பரிசுத்தியம் தே சங்கிரகேண பிரதர்சிதம் புனஸ்தத் விஸ்தரேணாத்திர பிரமேயம் அபிதத்மஹே என்று அருளிச் செய்தார். நியாய பரிசுத்தியின் கடைசி பாகத்தில் பிரமேயம் என்பது சங்கிரகமாக கூறப்பட்டது என்று சுவாமியே தெரிவிக்கிறார். எனவே நியாய பரிசுத்தி என்னும் கிரந்தம் மிகவும் சிறந்த கிரந்தம். ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக அறிவதற்கு நியாயசாஸ்திரம் அதனுடைய வழிமுறை உபயோகப்படும். வெங்கடாத்வரி என்யா மோகம் ருணத்தி விமலீகுருதேச்ச புத்திம் சாஸ்திராந்தராபியசன யோக்கியதையா யுனக்தி என்றார். நியாயசாஸ்திரம் அஞ்ஞானத்தை போர்க்கும் என்றார். பிராய காவ்யைஹி கமித வயச பாணினீயாம்புராசேஹே பாரஜ்ஞஸ்யாபி அபரிகலித நியாயசாஸ்திரஸ்ய பும்சः வாதாரம்பே வதித்து மனசः வாக்கியமேகம் சபாயாம் பிரக்வா ஜிஹ்வா பவதி மகதீம் பஷ்ய கஷ்டாம் அவஸ்தாம் என்றார். மகா பிராக்யரான வெங்கடாத்வரி அனைத்து சாஸ்திரங்களையும் அறிந்தாலும் நியாயசாஸ்திரத்தை அறியாதவனுக்கு வாதம் செய்யும் பொழுது நாக்கு உள்ளே போய்விடும் என்றார். எனவே நியாயசாஸ்திரம் மிகவும் உபகாரகமான சாஸ்திரம். சுவாமி தேசிகன் இந்த நியாய பரிசுத்தியில் வேதாந்தத்தை அனுசரித்து ஸ்ருதி ஸ்மிருதிகளை அனுசரித்து நியாயசாஸ்திரத்தை பரிஷ்காரம் செய்து அருளிச் செய்துள்ளார். இங்கு இன்னொரு முக்கியமான விஷயம், தர்க்கஸ்வரூபம் விவரிக்கப்படுகிறது. தர்க்கத்திற்கு 5 அங்கங்கள் விவரிக்கப்படுகின்றன. மீமாம்சா சாஸ்திரத்தில் கூறப்பட்ட சில அம்சங்களும் இங்கு விவரிக்கப்படுகின்றன. நவீன தார்க்கிகர்கள் சொல்லும் சில விஷயங்களுக்கு வெகுகாலம் முன்பேயே சுவாமி தேசிகன் கண்டனத்தை அருளிச் செய்துள்ளார். எனவே இந்த கிரந்தமானது மிகவும் உயர்ந்த கிரந்தம். இந்த கிரந்தத்திற்கு பாரத்வாஜ ஸ்ரீனிவாசாச்சார சுவாமி அழகான வியாக்கியானம் அருளிச் செய்துள்ளார். பின்பு பிராத்தஸ்மரணீயரான சர்வசாஸ்திர சாகரமாக எழுந்தருளியிருந்த திருப்புக்குழி சுவாமி ஸ்ரீகிருஷ்ண தாத்தாயாரி மகாதேசிகன்
வியாக்கியானம் செய்து அருளினார். அவர் நவீன தர்க்க பரிஷ்காரத்துடன் நவீன தர்க்க சித்தாந்தத்தை வேதாந்த சாஸ்திரத்தை கொண்டு கண்டனம் செய்துள்ளார். அபூர்வமான வியாக்கியானம் அருளி செய்துள்ளார். பின்பு உத்துமூர் சுவாமி அபினவ தேசிகர் அழகான வியாக்கியானம் செய்து அருளியுள்ளார். சமீப காலத்தில் ஸ்ரீவுவே என்எஸ்ஆர் சுவாமி சரளமான வியாக்கியானத்தை அருளி செய்து உபகாரம் செய்துள்ளார். இப்படிப்பட்ட நியாய பரிசுத்தி கிரந்தத்தை அறிந்தால் சுவாமி தேசிகனுடைய திருவள்ளத்தையும் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவள்ளத்தையும் வேதாந்த சாஸ்திரத்தின் ஹிருதயத்தையும் நாம் அறியலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.